வணக்கம் மக்களே. மலரும் பல நினைவுகள் நம் வாழ்வில் நடந்திருக்கும். அந்நினைவுகளை நம் கண் முன்னே திரும்ப கொண்டு வருவதுதான் இப்புகைப்படங்கள். அப்புகைப்படங்களை எடுக்கும் கருவிதான் புகைப்பட கருவி. இன்று நாம் அப்புகைப்பட கருவியை பற்றியும் அதனுடைய தொழில்நுட்பம் பற்றியும் தான் இந்த காணொலியில் காணப்போகிறோம். வணக்கம் மக்களே, techywee தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம். அடிப்படையில் இப்புகைப்பட கருவி ஒரு ஒளியியல் கருவியாகும். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? பேசிக்காவே கேமராவை ஒரு ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஹாப்பி மூமெண்ட்ஸை பிக்சர்ஸா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிற சூப்பரான டிவைஸ் தான் கேமரா, அதாவது புகைப்பட கருவி. ஜொஹன் ஜான் தான் ஃபர்ஸ்ட் கேமரா அப்படின்னு ஒன்று டிசைன் பண்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்தது அவர் இல்ல, ஜோசப் நெசிபோர் நிப்ஸின்றவர் தான் 1814 ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபை எடுத்தாரு. இதுக்கப்புறம் நிறைய பேர் கேமரால பல விதமான டிசைன் பண்றாங்க, அதுக்கு வேற வேற பேரும் வச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம முன்னாடிலாம் யூஸ் பண்ணுவோம்ல ஃபில்ம் ரோல் கேமரா, அதை ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் அப்படின்றவர் 1889 தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 1940 தான் கலர் போட்டோஸ் கான்செப்டே வந்துச்சு. இந்த கலர் போட்டோகிராஃப் கண்டுபிடிச்சதுல இருந்து தான் போட்டோகிராஃபிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சுன்னே சொல்லலாம். நாம பல கேமராஸை பார்த்துருப்போம், டிஃப்ரெண்டான ஷேப்ல, சைஸ்ல அண்ட் பிராண்ட்ஸ்ல. ஆனா கேமராஸ் மெயினா 2 டைப்ஸ் தான், பாயிண்ட் அண்ட் ஷூட், டிஎஸ்எல்ஆர், எஸ்எல்ஆர். ஃபர்ஸ்ட் கேமராவை பாயிண்ட் பண்ணி பிக்சரை ஷூட் பண்ற கேமரா, அதனால தான் இதுக்கு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரானே பேரு. இதை காம்பேக்ட் கேமரான்னு சொல்லலாம். அப்போ மற்ற கேமரால என்ன பாயிண்ட் பண்ணாம அப்படி போற போக்குல போட்டோ எடுக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கிற மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. ஆனா இப்படி தாங்க கிளாஸிஃபை பண்றாங்க. செகண்ட் டிஎஸ்எல்ஆர், எஸ்எல்ஆர். டிஎஸ்எல்ஆர் கேமரானா எல்லாருக்குமே தெரியும், ஆனா அதோட ஃபுல் ஃபார்ம் டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் கேமரா. அதே எஸ்எல்ஆர்னா சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் கேமரா. ரெண்டு கேமராவும் லைட் எப்படி கேமராக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்றது தான் டிட்டர்மைன் பண்ணும். போட்டோகிராஃபர்ஸ் காம்பேக்ட் கேமராஸ் யூஸ் பண்றதை விட டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஃப்ரீடம்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச கேமரால இருந்து எடுத்த ஒரு போட்டோ கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆச்சாம். Oh my god. ஆனா அவ்வளோ நேரம் ஆகியும் அவ்வளவா லைட்டை கேப்சர் பண்ணல, போட்டோவும் பிளரியாக தான் இருந்துச்சாம். ஆனா இப்போலாம் ஷார்ப் போட்டோகிராஃப் சில மில்லி செகண்ட்ஸ்லேயே எடுக்கிறோம். எப்படி இப்படி ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு? எல்லாமே கேமரா லென்ஸோட வளர்ச்சினால தான். லென்ஸ் அண்ட் சென்சார் தான் மாடர்ன் கேமராஸ்ல ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் எடுக்க முக்கியமானது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டிஜிட்டல் கேமராவோ இல்லை ட்ரெடிஷனல் ஃபிலிம் ரோல் கேமராவோ ரெண்டுலேயுமே ஒரே மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். டிஜிட்டல் கேமரா இமேஜை எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக மாற்றி ஸ்டோர் பண்ணும். இதுவே பழைய ட்ரெடிஷனல் கேமரானா ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த லைட் ரேஸ் கேமராவில் இருக்க ஃபில்ம் ரோல், அதாவது லைட் சென்சிட்டிவ் ஃபிலிமில் கெமிக்கல் சேஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போதான் நமக்கு ஃபோட்டோ கிடைக்கும். டிஜிட்டல் கேமராஸில் மெயின் காம்போனன்ட்ஸ்னு பார்த்தா கேமராவோட பாடி, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், அப்பர்ச்சர், கேமராவோட ஷட்டர், அடுத்தது சென்சார். நாம டிஜிட்டல் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் நாம ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஜெக்ட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் ரேஸை கேமராவில் இருக்க அப்ஜெக்டிவ் லென்ஸ் கேதர் பண்ணும். அப்ஜெக்டிவ் லென்ஸ்ல நிறைய செட்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்கும். வேணுங்கிற மாதிரி அதோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேக்னிஃபிகேஷனை அல்டர் பண்ணிக்கலாம், அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த மாதிரி. லென்ஸ்ல இருந்து டிராவல் ஆகி லைட் ரேஸ் ஒரு டயப்ரகம் மாதிரியான அப்பர்ச்சருக்குள்ள போகும். அப்பர்ச்சர் தான் லைட் எவ்வளோ பாஸ் ஆகணும், போட்டோட டெப்த் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். போட்டோ எடுக்கும்போது வெளிச்சம் கம்மியா இருந்துச்சுன்னா அப்பர்ச்சர் ஓப்பனிங் பெருசாயிரும். அது வெளிச்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஓப்பனிங் சின்னதாகிரும். அப்புறம் அப்பர்ச்சர்ல இருந்து லைட் ரேஸ் பென்டாப்ரிசம்க்கு போகும். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மிரர் இருக்கும், அதுதான் லைட் ரேஸை அப்பர்ச்சர்ல இருந்து பென்டாப்ரிசம்க்கு அனுப்பும். இங்க பென்டாப்ரிசமோட யூஸ் என்னன்னா லைட் ரேஸை வியூ ஃபைண்டருக்கு டைரக்ட் பண்ணும். நம்ம போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே எதை போட்டோ எடுக்கிறோம், ஆங்கிள்லாம் கரெக்டா இருக்கான்னு அப்படின்றத பார்ப்போம்ல, அதுதான் வியூ ஃபைண்டர். இதோட பேரே சொல்லும் இது என்ன பண்ணுங்கிறத. வியூ ஃபைண்டர்ல பார்க்கும்போது இமேஜ் தலைகீழா இல்லாம ஸ்ட்ரைட்டா இருக்க காரணம் அந்த பென்டாப்ரிசம் தான். வியூ ஆங்கிள்லாம் கரெக்டாக வச்சுட்டு இப்போ ஃபோட்டோ எடுக்க கேமரா பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது முன்னாடி சொன்ன மாதிரி மிரர் நகர்ந்து கேமராவோட ஷட்டரும் ஓப்பன் ஆகி லைட் ரேஸ் லைட் சென்சிட்டிவ் சர்ஃபேஸ்னு சொல்லப்படுற இமேஜ் சென்சாரில் படும். இமேஜ் சென்சாரில் மில்லியன்ஸ் ஆஃப் பிக்சல்ஸ் இருக்கும். அங்கே லைட் ரேஸை எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக மாற்றிடும் கேமராவோட ப்ராசஸர். ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த ஃபோட்டோ கேமராவோட மெமரி கார்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். மார்னிங்கில் லைட்லாம் கரெக்டாக இருக்கிறப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது ஷட்டர் டக்குன்னு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிரும். ஆனால் நைட்டில் லைட் கண்டிஷன்ஸ் அவ்வளவா இல்லாத போது அப்போ ஷட்டர் ஓப்பன் ஆகி கொஞ்சம் லேட்டாக தான் க்ளோஸ் ஆகும். இதுக்கு நான் லைட்டை முடிஞ்ச அளவு எடுத்துக்கிறதுக்காக. கேமராவோட செட்டிங்ஸ் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது.
நார்மலாக ஒரு செட்டிங்ஸ்லையும் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஷூட் பண்ணும்போது இன்னொரு செட்டிங்ஸ்லையும் நைட் ஷூட் பண்ணும்போது வேற ஒரு செட்டிங்ஸ்லையும் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த செட்டிங்ஸ்லாம் மாடர்ன் கேமராஸில் ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் மோட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமரா கண்டுபிடிச்ச காலத்தில் ஃபோட்டோஸ்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது கலர்ஃபுல்லாக அதுவும் ஹெச்டி குவாலிட்டியில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. எப்படி கேமராஸ்னால கலர் ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது? இப்போ நார்மலாக ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது எல்லா கலர்ஸும் அதில் தெரியும். ஆனால் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கேமரா சென்சார் பிக்சல்ஸ்லாம் ரெட், கிரீன், ப்ளூ கலர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும். இந்த 3 கலர்லையும் மிக்ஸ் ஆகி தான் அந்த இமேஜில் இருக்கிற வேற எல்லா கலரும் பிக்சரில் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டெக்னாலஜிஸ் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. புது இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கப்படும். ஏற்கனவே இருக்க டெக்னாலஜி இன்னும் பல மடங்கு டெவலப் ஆகும். இந்த பிலாசபி கேமராஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு பொருந்தும். ஃபியூச்சரில் கேமராஸில் நிறைய ட்ரெண்ட்ஸ் வரலாம். அதில் சில ப்ரெடிக்ஷன்ஸை இப்போ பார்க்கலாம். சென்கிராஃபி. நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கும்போது நார்மலாக அதோட ஃபோட்டோ மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் சென்கிராஃபியில் அந்த ஆப்ஜெக்டோட ஃபோட்டோ கூடவே அந்த ஆப்ஜெக்டோட ஸ்மெல்லும் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு காஃபியை ஃபோட்டோ எடுத்தா அந்த காஃபி இமேஜோட காஃபி ஸ்மெல்லும் நம்மளால உணர முடியும். இந்த ஸ்பெஷாலிட்டி நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நம்ம எடுக்கிற எல்லாத்தையுமே ஸ்மெல் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம்ல, அதுக்கு தான். ஸ்மாலர் கேமராஸ். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச கேமராஸ்ல இருந்து இப்போ ஸ்மார்ட் போன் கேமராஸ் வரைக்கும் கேமராஸோட சைஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் நல்லாவே அட்வான்ஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி டிஎஸ்எல்ஆர் கேமராவும் சின்னதா எந்த வித மூவிங் பார்ட்ஸும் இல்லாம ஒரு ஃபிளாட்டான கிளாஸ் மாதிரி உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேமராஸ்ல லென்ஸ் இருக்காது, மிரர்ஸ் இருக்காது, ஃபிளெக்சிபிளா இருக்கும். கேமரா வியூஸை ஆல்டர் பண்ணிக்கலாம். கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? இப்போ சொல்ல போற டெக்னாலஜி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கான்டாக்ட் லென்ஸ் கேமரா. நம்ம யூஸ் பண்ற கான்டாக்ட் லென்ஸ்ல கேமரா இருக்கும்? ஐயோ இல்ல, கேமரா கான்டாக்ட் லென்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்க்குற விஷயங்களை அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம். சாம்சங் போன்ற நிறுவனங்கள் இந்த மாதிரி டெக்னாலஜியில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேமராஸ்னால ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ராங்கர் சென்சார்ஸ், அதாவது கேமராஸில் மெகா பிக்சல் ரேஞ்ச் 1000 கணக்கில் இருக்கும். அன்லிமிட்டட் பேட்டரி லைஃப் ஃபார் கேமராஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எம்பெடட் கேமரா, அதாவது இன்டெலிஜென்ட் கேமரா. சுத்தமாக லைட் இல்லைனாலும் ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோவை எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ வீடியோட கடைசி பாட்டுக்கு வந்தாச்சு. techywee தமிழ் ஃபீச்சர் பண்ற சூப்பர் ஃபேக்ட்ஸை பத்தி பார்ப்போம். ரொம்ப பழங்காலத்தில் எடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் யாருமே சிரிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னு யோசிச்சதுண்டா? அப்போ போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறவங்க ஏன் சிரிக்கலைன்னா ஒரு இமேஜ் எடுக்க பல மணி நேரம் ஆகுமா. ஸோ ஹவர்ஸ் கணக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது முடியாத காரியம். சில நேரம் போட்டோ எடுக்க ரொம்ப நேரம் ஆகிறதுனால தலையை கட்டி கூட வச்சிருவாங்களாம். வேர்ல்டுலேயே முதல் டிஜிட்டல் கேமராவை டெவலப் பண்ண கம்பெனி கோடாக் தான். அவங்க டெவலப் பண்ண கேமரால பட்டன் பிரஸ் பண்ணதுலேருந்து இமேஜ் ரெக்கார்ட் பண்ற 22 செகண்ட்ஸ் ஆச்சு. இமேஜையும் ஆடியோ கேசட் டேப்ல தான் ரெக்கார்ட் பண்ற மாதிரி தான் இன்வென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மனுஷனை ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்தது ஆக்சிடென்டலா தான். 1828ல லூயிஸ் டகேரி தான் ஹியூமன் பீயிங்க ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்தாரு. அவரோட நோக்கம் பாரிஸ்ல இருக்க ஒரு டெம்பிள போட்டோ எடுக்கிறது தான். ஸோ லூயிஸ் டகேரி போட்டோ எடுக்கும்போது எக்ஸ்போஷர் டைம் 7 நிமிஷம். அப்போ அந்த டைம்ல ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருந்தவரும் போட்டோல கேப்சர் ஆகிட்டாரு. இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனை போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நாங்க அடுத்த டாபிக் என்ன பேசுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. பாய் மக்களே, சியர்ஸ்.